என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை சஷ்டியினுடைய இந்த மங்களச் செவ்வாய் கிழமையின் விடியலில் இந்த வராகி என்னை சந்தித்து நீ வாழ்க்கையில் வேண்டிய ஒன்றை பெறுவதற்காக என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு உன் தாயானவள் வெற்றி செய்தியினை அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை பற்றியெல்லாம் இனி கவலை வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வராகி என்னுடைய அன்பினாலும் என்னுடைய அரவணைப்பினாலும் உனக்கு நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை சட்டென்று ஒரு நொடியில் ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுத்தது. அந்த மாற்றத்தை என் பிள்ளையினால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்ததல்லவா? தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, தன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருந்த என் குழந்தை, இப்பொழுது வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறாய். என்னதான் நமக்கு நடக்கிறது என்கின்ற எண்ணத்தோடு என் பிள்ளை வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை எல்லாம் அடைவதற்கு நீ தயாராகிவிட்டாய். உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி என்றும் என்றென்றும் உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் உறுதி செய்திட உனக்காக தினம் தினம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். வராகி, உன்னை தேடி வருவதற்கான காரணங்கள் உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா, என் பிள்ளையை எதனால் நான் தேடி வருகிறேன் என்று. என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கிடைக்க வேண்டும் என்றும், அந்த விஷயத்தினால் என் குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட அத்தனையையும் நிறைவாக பெற வேண்டும் என்றும், உன்னால் முடியாத பல விஷயங்கள் கூட உன் அம்மா நான் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன். என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள். வாழ்க்கையில் பெரிதாக எதையும் சம்பாதிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கவலைப்படாதே என்று சொல்வதற்கும், உன்னோடு நான் இருக்கிறேன், எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று சொல்வதற்கும் ஒருவர் உன்னோடு இருந்து விட்டால் போதும் அல்லவா? ஏன் தெரியுமா? இன்றிருக்கின்ற எல்லோருமே யாருக்குமே நல்லது நடந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுவது கிடையாது. அதை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் இருக்கின்ற இந்த இடத்தில் என் பிள்ளையே, உனக்கென நான் இருக்கிறேன். இந்த வராகி நான் இருக்கிறேன் என்ற வார்த்தையையாவது உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். யாருமே இல்லை என்கின்ற நிலை ஒருபோதும் உன் மனதிற்குள் வந்துவிடக்கூடாது. சுற்றி 1000 உறவுகள் இருந்தாலும் உன்னுடைய கஷ்டத்தில் இவர்கள் உடன் இருக்காத பொழுது, இவர்கள் உன்னை சுற்றி இருந்தும் அதற்கு எந்த பலனும் இல்லை அல்லவா? அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் இன்று உனக்கென நான் உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நல்ல விஷயங்களை எல்லாம் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. என்ன வேண்டும் என்று என் பிள்ளை என் முன்னால் நின்றிருந்தாலும் அந்த விஷயத்தை நான் உன் வாழ்க்கையாக்கி தந்திட முடிவு செய்து விட்டேன். எந்த இடத்திலும் தயங்கி நிற்காமலும், எந்த இடத்திலும் உனக்கான வெற்றியை நீ விட்டு விடாமலும், எப்பொழுதும் போல மன மகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும். இதையெல்லாம் தாண்டி, இதையெல்லாம் கடந்து உனக்கென நான் கொடுக்க நினைப்பது எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக உணர்ந்து விட வேண்டும். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உனக்கு 1000 விஷயங்களை கொடுக்கலாம். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உனக்கு 1000 நன்மைகளையும் கொடுக்கலாம். எல்லாமும் மாறி மாறித்தான் இந்த வாழ்க்கையில் வருகிறது. அப்படியானால் நிச்சயமாக ஏதோ ஒன்று உன் எதிர்காலத்திற்கென அங்கே காத்து கொண்டிருக்கிறதல்லவா? இப்பொழுது நீ கஷ்டங்களை மட்டும்தான் அனுபவிக்கிறாய் என்று வைத்து கொள்வோம். அப்படியானால் அம்மா எதுவும் சொல்ல முடியாது. ஆனால்
உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களும் உன்னை தொடர்ந்து வரத்தான் செய்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, எதை நினைத்தும் நீ வருத்தப்படக்கூடாது. உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களை நினைத்தும் நீ வேதனைப்படக்கூடாது. உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கும் பொழுதுதான் இந்த வராகி உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இருக்கின்ற காரணம் என்னவென்று உனக்கு தெரியும். நமக்கு யாருமே இல்லையே, நமக்கு எதுவுமே இல்லையே என்று சொல்லி புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு, எல்லாவற்றையுமே மற்றவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்த பொக்கிஷங்கள் என்று நினைத்து எதையெல்லாம் நீ பெற நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையோடு தெய்வத்தின் பாதத்தை எப்பொழுதும் தொட்டு வணங்கி கொண்டே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையில் எதிர்பாராத பேரதிர்ஷ்டங்கள் எல்லாமும் நிச்சயமாக நடக்கும். நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு நம்பிக்கையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம், உன்னோடு நான் வந்து பயணிக்கின்ற இந்த நிமிடம் இனி எந்த நேரத்திலும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களே இல்லாத நிலையை உருவாக்கும். நீ இந்த வராகி என்னுடைய கைகளில் இருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக பெறப்போகின்றாய். இந்த நாளில் முருகப்பெருமானை மனதார வணங்கி அவரின் அன்பையும் அருளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன இருக்கிறது, என்ன இல்லை என்பதை பற்றி யோசிக்காதே. இருப்பதை வைத்து வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டாலே போதும். இல்லாதது உன்னை தேடி தானாக வந்துவிடும். எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் பணத்திற்கான சிக்கல்களை உருவாக்குகிறதோ, எந்த இடத்தில் பணமில்லை என்று சொல்லி ஒருவர் வெளியேறுகின்றார்களோ அந்த இடத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன். பணம் என்ற ஒன்று மட்டும் இங்கு எவனினுடைய தகுதியையும் தீர்மானிப்பது கிடையாது. ஒருவனின் தகுதி தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றால் அது அவரினுடைய குணத்தை வைத்துதான் அவர்களுக்கு தீர்மானிக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்களும் எதிர்பாராத நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும். எந்த நேரத்திலும் உன்னை நல்லபடியான நிலையை நோக்கி அழைத்து செல்லும். இன்று உன் தாயானவள் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கும் என்று தானே யோசிக்கின்றாய். நிச்சயமாக எல்லா எண்ணங்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்க பாடுபடும். அந்த அளவிற்கு தெளிவாக யோசி. என் பிள்ளையே, நீ நினைத்து பார்த்திருக்கிறாயா நாம் இப்பொழுது இந்த நிலைமையில் இருப்போம் என்று? ஆனால் இந்த நிலைக்கு வந்து விட்டாயல்லவா? இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் இருக்கின்ற, மேலும் மேலும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொன்றும் என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொடுத்து விட்டுத்தான் செல்கிறது. சட்டென்று உன்னை விட்டு போய்விடவில்லை. சட்டென்று இந்த வாழ்க்கையில் எதுவும் உனக்கு காணாமல் போய்விடவில்லை. எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே பல நாள் ஏக்கம், பல நாள் தேடல் என்று எல்லா துன்பங்களையும் தாண்டித்தான் அது உன்னை விட்டு சென்றது. ஆனால் உன்னுடைய முயற்சி, உன்னுடைய உழைப்பு நிச்சயமாக மீண்டும் அதனை உன் கைகளில் மீட்டு கொண்டு வரும். எந்த இடத்திலும் எதையுமே தொலைத்து விட்டதாக எண்ணி வருத்தப்படாதே. நாம் தொலைத்ததற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். நம்மை சுற்றி இருக்கின்ற உண்மையான உறவுகளை அடையாளம் கண்டுபிடிக்கவும், உன்னை சுற்றி இருக்கின்ற நல்ல விஷயங்களை நல்லபடியாக மாற்றுவதற்கும் எப்பொழுதும் போல உன்னுடைய உழைப்பை நீ செய்து கொண்டே இரு. எந்த இடத்திலும் உன்னுடைய உழைப்பை மட்டும் நீ கைவிட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், நான் உனக்கு கொடுக்க போகின்ற அந்த வெற்றி, இதையெல்லாம்
நினைத்து நினைத்து என் குழந்தை பெருமகிழ்ச்சி அடைவாய். உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? இந்த விடியலை உனக்கான வெற்றி விடியலாக மாற்றிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நான் உன் முன்னால் நிற்கின்றேன். ஏனென்றால் இத்தனை நாளை விட்டுவிட்டாய். இனிமேலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமல் நீ விட்டுவிடாதே. நீ விடுகின்ற நேரம் இந்த வாழ்க்கை இன்னொருவர் கைகளுக்கு அழகாக சென்றுவிடும் என்பதனை என் குழந்தை நீ மறக்கக்கூடாது. இன்று நிச்சயமாக என்னிடத்தில் நீ வேண்டி நிற்கின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைத்தேனோ, உன்னோடு நான் எந்த விஷயத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து பறிக்க நினைத்தேனோ, நாளைய தினம் எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் இருக்கிறார்கள், எத்தனை பேர் இந்த வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்கிறார்கள் என்பது விடியலில் தானே தெரியும். என் குழந்தையை, உனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் மனநிலையை பற்றி தெரிந்து கொள்ள இப்பொழுது முயற்சி செய்யாமல் உன்னை தேடி உனக்கு என்ன வந்திருக்கிறது என்பதனை சரியாக நான் வெளிச்சம் போட்டு காட்டி விடுவேன். என் பிள்ளையே, மற்றவர்கள் அத்தனை பேருமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற கொடுமைகளை பற்றியும் சில விஷயங்களை பற்றியும் நன்மைகள் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் வந்து விடாதா? ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை நமக்கான நம்பிக்கையை கொடுத்து விடாதா என்று நீ ஏக்கத்தோடு பார்க்கும் பொழுது உன் கண் பார்க்கின்ற பார்வையை நான் நன்கு அறிவேன். அதிலிருந்து வருகின்ற உணர்வுகளையும் நான் நன்கு நிச்சயமாக அறிவேன். என் பிள்ளையே, இன்று இரவு உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக எத்தனையோ பேரினுடைய அன்பும் அரவணைப்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ பேர் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவான வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் வருகின்ற இந்த ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நான் இருந்து உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை காலம் தாமதமாகியதோ என்னவோ தெரியவில்லை என்று சொல்லி என் குழந்தை, நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் வராகி நினைத்த மாத்திரத்தில் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ நம்பினால் போதும். நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உன்னை ஒருபோதும் கைவிடாது. நீ நம்பிய விஷயங்கள் ஒருபோதும் உன்னை நடுத்தெருவிற்கு கொண்டு வராது. வெற்றியின் பாதையில் நிற்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய கவனத்தை மட்டும் சிதறவிடாமல் நீ இருந்துவிட்டால் போதும். கவனங்கள் எங்கே சிதறுகின்றதோ அந்த இடத்தில்தான் வெற்றியும் உன்னை பாதிக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில், உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணங்களில் எல்லாவற்றையும் நீ உன்னுடையதாக்கவும் உனக்கான மகிழ்ச்சியாக மாற்றவும் என்றும் என்றென்றும் இந்த வராகி உன்னோடு பயணிப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் என் பிள்ளை நிச்சயமாக தன் கைகளில் பெற்று அந்த சந்தோஷத்தை என்னிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ள வருவாய். அம்மா, நீ சொன்னது நடந்து விட்டது பார்த்தாயா? நீ சொன்னது போல என் வாழ்க்கை மாறிவிட்டது பார்த்தாயா என்று சொல்லி என் பிள்ளை அந்த சந்தோஷத்தை நீ என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள நிச்சயமாக வருவாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நான் இருந்து உனக்கு தருகின்ற வெற்றியை என்றுமே நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டு அம்மாயிடம் என் முன்னால் வந்து நின்று பார். நிச்சயமாக நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்டுகொள்வாய். சட்டென்று என்னவோ ஆச்சரியம் நம் வாழ்க்கையில் நடக்கிறதே, நம்மை சுற்றி எல்லா தெய்வங்களும் நம்மை ஆசீர்வதிக்கிறது என்று நீயாகவே உணர்ந்து விடுவாய். நம்பிக்கையோடு தொடங்குகின்ற ஒவ்வொரு விடியலிலும்
தெய்வத்திடமிருந்து நீ உனக்கானதை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து நடந்து கொள். என்றும் என்றென்றும் இந்த தாய் உன்னை விட்டு விட மாட்டேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.